தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருந்து இறைச்சி கழிவுகளை கொண்டு வந்து குமரி மாவட்டத்தில் கொட்ட பார்த்துருக்காங்க. இதை பார்த்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சில நபர்கள் அந்த வேனை மறித்து, அதாவது நகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அந்த அதிகாரிகள் வந்த பிறகு அந்த வேனை பறிமுதல் செய்து அங்கே கொண்டு வந்தவங்களுக்கு 1 லட்ச ரூபா அபராதம் விதிச்சிருக்காங்க. இது முதல் முறை அல்ல. அங்கிருந்து கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகளாக இருக்கட்டும், இறைச்சி கழிவுகளாக இருக்கட்டும், அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து மேற்கு தொடர்ச்சி ஒட்டியுள்ள தமிழ்நாடு சார்ந்த மாவட்டங்கள், அதாவது கன்னியாகுமரியாக இருக்கட்டும், தென்காசி, தேனி, கோயம்புத்தூர், நீலகிரி இந்த மாவட்டத்தில் வந்து கொட்டிட்டு போகிறாங்க. அதிகாரிகளின் துணையோடு இல்லாமல் இது செய்ய முடியாதுன்னு தான் எல்லா பொதுமக்களும் சொல்கிற ஒன்று. அவங்க சொல்கிற காரணம் என்னன்னா, சொல்லி வராங்கன்னா, பண்ணைக்கு கொண்டு போகிறோம் நாங்கள் கழிவுகளை அப்படி சொல்லிட்டு கொண்டு வராங்க. இது அதிகாரிகளுக்கு, அங்கே உள்ள அதிகாரிகளுக்கு, சோதனை சாவடியில் உள்ள அதிகாரிகளை தாண்டி எப்படி வருகிறது? கேரளாவிலிருந்து மீன் கழிவுகளை ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரியை கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே நாம் தமிழர் கட்சியினர் சிறைப்பிடித்தனர். அதே போலதான் மருத்துவ கழிவுகளை கொண்டு வரும் லாரிகளை பொதுமக்கள் தெரிவித்து, காவல்துறைக்கு தெரிவித்து அவர்கள் வந்து பிடிக்கிறார்கள். இது காவல்துறையினர் செய்ய வேண்டிய நடவடிக்கையை பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து செய்கிறார்கள். இது மட்டுமல்ல, கனிம வளமும் அப்படித்தான் எடுத்து செல்கிறது. கனிம வள ராலியால் கன்னியாகுமரி மாவட்டம் தென்காசியில் அதிக விபத்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆட்சியர் 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இரவு 9 மணியிலிருந்து காலை 6 மணி வரை இந்த கனிம வளங்களை எடுத்து கேரளா கொண்டு போங்க தாராளமா அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. இங்கிருந்து இயற்கை வளங்களை கொண்டு செல்ல யார் உத்தரவு கொடுத்தது என்று தெரியவில்லை. இயற்கை வளம்தான் ஒரு நாட்டிற்கு முக்கியம். இயற்கை வளங்கள் செழித்து இருக்கக்கூடிய கேரளாவில் கனிம வளங்களை எடுக்க தடை. ஆனால் இங்கிருந்து எடுத்து கொண்டு அங்கு செல்கிறார்கள் அதிகாரிகள். அதாவது சோதனை சாவடி அதிகாரிகள் அங்கிருந்து வரும் ராலிகளை மறித்து ஆய்வு செய்கிறார்களா என்று தெரியவில்லை. ஆனால் இங்கிருந்து நம்ம யாராச்சும் கேரளாவை சென்றால் நம்மளை நோண்டி பிறக்கி ஒரு காரில் சென்றால் அந்த காரில் என்ன இருக்கிறது என்று நோண்டி பிறக்கி தான் நம்ம கேரளாவுக்கு நுழைய முடியும். ஆனால் அங்கிருந்து வர ராலிகள், ஜீப்பு, எந்த இதாக இருக்கட்டும், ஒரு இறைச்சி கழிவுகளை கொண்டு வந்த இருக்கட்டும், அதை ஆய்வு செய்கிறார்களா, காசு வாங்கி கொண்டு விடுகிறார்களா என்று தெரியவில்லை. பொதுமக்கள் விரட்டி பிடித்து காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மருத்துவ கழிவுகளை வந்து இந்த நம்ம தமிழக எல்லையோர மாவட்டத்தில் உள்ள கொட்டுகிற போது இந்த சுகாதாரத்துறை, சுற்றுச்சூழல் துறை என்ன செய்யும் தான் தெரியலை. மருத்துவ கழிவு, இறைச்சி கழிவு, எல்லா கழிவையும் இங்கே கொண்டு போட்டுறது. காவல்துறை துணை இல்லாமல் இப்படி செய்ய முடியாதுன்னு தான் எல்லா மக்களும், பொதுமக்கள் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்காங்க. தினமும் நீங்களே பார்த்திருப்பீர்கள், டெய்லி நியூஸில் செய்திகளாக இருக்கட்டும், எந்த நியூஸாக பாருங்கள், தென்காசி, கன்னியாகுமரி இந்த மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான ராலிகள் கேரளாவில் சென்று கொண்டிருக்கும். மணலை அள்ளிக்கொண்டு தான் சென்று கொண்டிருக்கும். தடுப்பதற்கு சிறந்த ஆட்சியாளர்கள் யாரும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது மருத்துவ கழிவுகளை கொண்டு இங்கே போடுபவர்கள் மீது அனைத்து பொதுமக்களும் எதிர்பார்ப்பது அதை தடுக்க வேண்டும். அப்படி கொண்டு வந்து கொட்டுபவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்கட்டும், தென்காசி மாவட்டமாக இருக்கட்டும், மேற்கு தொடர்ச்சியை ஒட்டிய மாவட்டங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் அதே கோரிக்கை தான் எழுகிறது. இதைத்தான் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்கிருந்து ஒரு பொருள் அங்கே கழிவு கொண்டு போக முடியாது. ஆனால் அங்குள்ள ஹோட்டல் கழிவுகளாக இருக்கட்டும், சாப்பிட்ட கழிவுகள், மருத்துவ கழிவுகள், இறைச்சி கழிவுகள், எல்லா கழிவுகளையும் தமிழ்நாட்டு எல்லையோரம் கொட்டப்படுகிறது. வேளாண்மை செய்யக்கூடிய இடத்தில், ஏரிகள் ஓரத்தில் நீர்நிலை எங்கே இருக்கிறதோ, குறிப்பாக அதிகாலையில் வந்து கொட்டினா தான் யாருக்கும் தெரியாது என்று அதிகாலையில் வந்து அந்த மாதிரி கொட்டிட்டு போகிறாங்க. இதை தடுக்க எந்த நடவடிக்கையும் காவல்துறையினால் எடுக்கப்படவில்லை என்றுதான் பொதுமக்கள் எல்லாரும் சொல்கிற ஒரு கண்டனமாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா, கனிம வள கொள்ளை எடுத்து கொண்டு போகிறதுக்கு இங்குள்ள ஆட்சியாளர்கள் தான் காரணம் சொல்கிறாங்க. அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு இருக்குது. ஆனால் அவர்கள் இத்தனை மணிக்கு கொண்டு போங்க, இத்தனை மணிக்கு
வராதீங்க அந்த மாதிரி உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு இயற்கையை நம்மளால் திரும்ப உருவாக்க முடியாது. அதை அழிப்பதற்கு யாருக்கும் உரிமையும் கிடையாது.